ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து அது நல்லா இது பொன்னிறமானதும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே இடித்தது தான். நான் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு தேவைக்கு ஏற்றவாறு இடிச்சிடுவேன். இதில் இஞ்சி பூண்டு இடித்து ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கு. ஏதாவது தப்பு குறைகள் குற்றம் குறைகள் உண்டுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஒரு லிட் எடுத்து வச்சு மூடிட்டேன். மூடியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த சிக்கனை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனை போட்டாச்சு. பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கிண்டிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கிண்டியாச்சு. கிண்டிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம மசாலா போடலாம். மசாலா போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ பொரிக்கிறதுக்காக லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், பசங்களுக்காக தான் இது. பசங்களுக்கு, பெரிய பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு. சரி, வீட்டுக்காரருக்கு 2 குட்டி பீஸ் பொரிச்சு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மீன் அந்த குழம்பு வச்சதுலேருந்து 2-3 எடுத்திருக்கேன். இதில் நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா, மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தயிர், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருந்தேன், அது சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தேவைக்கு தக்கன உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த உள்ள அந்த லெக் பீஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் சேர்ந்துடும். பெரிய பாப்பாவுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எப்போமாவது வரைக்கும் தான் கிடைக்கும். அதனால் கிடைக்கும் போது சரி, அவங்களுக்கு பொரிச்சு குழம்புல போட்டால் பிடிக்காது. சரி, பொரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது இப்போ முக்கால்வாசிக்கிட்ட வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெந்துருன்னா நம்ம மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அங்கே பாருங்கள், இவளுக்கு இந்த ஈரல் இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சவுண்டு. அவளுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது சும்மா வேக வச்சு கொடுப்பேன். உப்பு மசாலா எதுவுமே போடுறது கிடையாது. இதுதான் நான் இவ்வளோ கொடுப்பேன். பாருங்கள், இதை பார்த்தாலே என்ன பண்ணுறாரு பாருங்கள். சரி, அதையும் காமிப்போம் அப்படிங்கிறது கொஞ்சம் குக்கிங் போகிறது இது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் எடுத்துருக்கீங்க. பாருங்கள், இவளுக்கு இது என்ன பைத்தியம், பக்கத்தில் இருக்கிறவங்களே பிடிச்சி கடிச்சிடும். என்ன சரி, வேணுமா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? எம்மியாக இருக்கா தங்கத்துக்கு? சரி, நான் இப்போ மசாலா போட்டுட்டேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். செகண்ட் போடும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டிக்கு தக்கனவாறு நம்ம போட்டுக்கலாம். நான் மெஷர்மெண்டெல்லாம் கிடையாது, சும்மா நான் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். இனி இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம்.
மூடி வச்சுட்டு பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு மசாலா சிக்கன் மசாலா போட்டதும் வந்து நிறைய கொதிக்கக்கூடாது. இப்போ வந்து இது பர்ஃபெக்டாக ரெடி. இப்போ வந்து மேலாக்க வந்து மல்லிக்கீரை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ரைஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து முட்டை வந்து வேவிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், 2 முட்டை இருக்குது. இது வந்து எங்கள் லூனா பாப்பாவுக்கு வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மக்களே.